அட்டகாசமான சுவையில் மட்டன் குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி ரைஸ்னு எல்லாத்துக்கும் வேறு லெவலில் இருக்கும். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 2 பட்டை 2 ஏலக்காய் 4 கிராம்பு 1 ஸ்டார் அனீஸ் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து 2 பெரிய சைஸ் பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி நல்ல குழம்பு கலர் கொடுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ 800 கிராம் அளவுக்கு மட்டன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலா ஒட்டி வர வரைக்கும் நல்லா இது கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வெந்து வரட்டும். இப்போ மசாலா நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு 8 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். மட்டன் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், பொடியாக இருக்கிற கொத்தமல்லி தூவி ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதி வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமாக மட்டன் குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.